இல்லை எனக்கு புரியல. இதுல நானும் பாதிக்கப்பட்டிருப்பேன். ரீசெண்டா நீ அவ்வளோ ஒரு ஷோ போனுச்சு, அதை நீங்களே பாருங்களேன். 1.5 லட்சம் ரூபாயில மொத்த கடையை நாங்க செட் பண்ணி குத்துறோம்னு சொன்னது அவர் தான். இல்ல சார் அது உண்மை. நான் காட்டுட்டுங்களா உங்க ரீல்ஸ் எடுத்து காட்டலாம். 3 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ண முடியும் தான் சார் சொல்றதுங்க. சார் அப்படிதான் சொன்னாங்களே. 1.5 லட்சம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா மாசம் 1 லட்சம் ரூபாய் எடுக்கலாம்னு சொன்னாங்க. நான் வச்ச ஏரியாவில் இன்னொருத்தர் பிரான்ச்சைஸ் எடுத்து வச்சாரு. அவர் 3 மாசத்துல காலி பண்ணாரு. பக்கத்து ஏரியாவில் ஒருத்தர் வச்சாரு, 6 மாசத்துல காலி பண்ணாரு. இப்போ தாம்பரத்தில் ஒருத்தர் வச்சாரு, பெரிய பிராண்டு, அவரும் 3 மாசத்துல காலி பண்ணாரு. நான் பார்த்த இடம் எல்லாமே காலி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க குடுக்கல உங்களுக்கு தெரியும் இந்த ஆள் தோத்து போயிருவாரு. இவர் தோத்து போயிருவாரு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்ல. அப்புறம் எதுக்கு அவர்கிட்ட காசு வாங்கிட்டு கொடுத்தீங்க? எங்கள்கிட்ட எந்த தொழில் அனுபவம் இல்லாதனால தான் அந்த ஃப்ரான்ச்சைஸ் நோக்கி போகிறோம். ஏன்னா இவன் இருக்கான், இவன் நம்மளுக்கு அந்த தொழிலை கற்று தருவாங்க, வாழ்க்கையில் முன்னேறி நம்ம பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்றிடலாம், வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாங்கிற எண்ணத்தில் தான் நம்ம போகிறோம். உங்களோட சுயநலத்துக்காக மற்றவங்களோட வாழ்க்கையை விளையாடுறது இது நியாயமா? இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் நம்பி ஒரு காலகட்டத்தில் நானும் இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸ் ஓப்பன் பண்ணலான்னு ஒரு முடிவு எடுத்தேன்.